ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல இப்போ தி ஜர்னிங்கிற ஒரு சைனீஸ் டிராமாவை தாங்க பாத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இது பார்ட் 8. இதுக்கு முன்னாடி இருக்கிற 7 வீடியோஸோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பார்க்காதவங்க அந்த வீடியோஸையும் பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரி கொஞ்சம் கிளியரா புரியும். போன வீடியோல ஒரு பக்கம் நம்ம சனா அவங்களோட கிளைண்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க தான் ஒரிஜினல் ராணிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பக்கம் இன்னைக்குதான் 7வது நாள். சோ ஷாமன் ஒரு பெரிய மேஜிக் செய்ய போறாருன்னு ராஜாவும் ராணியும் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறமா என்ன நடந்ததுங்கிறத இந்த வீடியோல பாப்போம். டிராமாவோட கதைக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்க சாரா அண்ட் நீங்க பாக்குறது சாரா டாக்கீஸ். அரசர் ஷானையும் சனாவையும் மேஜிக் பண்றதுக்காக வர சொல்றாரு. என்ன ஷாமன், இப்ப உங்களோட சக்தி எல்லாம் அதிகமாயிடுச்சுல்ல, என்னோட ராணிக்காக உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு மேஜிக்க இப்ப உங்களால பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. கண்டிப்பா அரசே, இப்ப நான் பண்ண போற மேஜிக்க பார்த்து நீங்க ஆடி போயிடுவீங்க, அசந்து போயிடுவீங்க அப்படின்னு ஷான் சொல்றான். மேஜிக்க செய்யறதுக்காக ஸ்டேஜ் எல்லாம் ரெடி பண்ணி ஒரு பனிப்பெண்ணை ஸ்டேஜ் மேல ஏத்தி கட்டி வைக்கிறாங்க. ஷான் ஒரு மேஜிக்க செஞ்சு ஒரு போர்வையை வரவழைச்சு அந்த பொண்ணு மேல போட்டு ஃபுல்லா கவர் பண்றாரு. சனா ஒரு மேஜிக்க செஞ்சு அந்த போர்வைய கொஞ்சம் கொஞ்சமா எரிய வைக்கிறாங்க. உள்ள இருந்து உண்மையான ராணி வெளியே வராங்க. இத பார்த்த உடனே வாம்பயர் ராணிக்கு பெரிய ஷாக்கு. என்னடா இது, இவ எப்படி தப்பிச்சு வந்தா அப்படின்னு பாத்துட்டு இருக்கா. உடனே நம்ம அரசர் எழுந்திருச்சு, சூப்பர் ஷாமன், நீங்க தான் இந்த உலகத்திலேயே தலை சிறந்த மெஜிஷியன். எப்படிங்க இப்படி ஒரு மேஜிக்க பண்ணீங்க? அந்த பொண்ணு பாக்குறதுக்கு அச்சஸ்ல நம்ம ராணி மாதிரியே இருக்காளே அப்படின்னு பாராட்டிட்டு இருக்காரு. ஐயோ அரசே, இது மேஜிக்கே கிடையாது. இவங்க தான் நீங்க லவ் பண்ண உண்மையான ராணி. உங்க பக்கத்துல இருக்கிறது ஒரு வாம்பயர் அப்படின்னு சனா சொல்றா. அரசே, இவங்க 2 பேரையும் நம்பாதீங்க. இப்படி ஒரு ஃபேக்கான பொண்ணை உருவாக்கி என்னோட பேரையும் கெடுத்து உங்களை என்னையும் பிரிச்சு கடைசியில இந்த நாட்டையே எடுத்துக்க நினைக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் இப்பவே கொல்லுங்க அப்படின்னு வாம்பயர் ராணி சொல்றா. அரசரும் இவங்க 3 பேரோட தலையை விட்டுங்க அப்படின்னு ஆர்டர் பண்றாரு. அரசே, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அவசரப்பட்டு முடிவெடுத்து கடைசியில உண்மையான ராணியை நம்மளே கொண்டுட்டோமேன்னு உங்க லைஃப் லாங் நீங்க வருத்தப்பட போறீங்களா அப்படின்னு சனா கேக்குறா. அரசே, நான் தான் நீங்க சின்ன வயசுல லவ் பண்ண உண்மையான ராணி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சின்ன வயசுல நடந்த ஒரு இன்சிடென்ட உண்மையான ராணி சொல்றா. இத கேட்டுட்டு வாம்பயர் ராணியும் அவ பங்குக்கு இன்னொரு இன்சிடென்ட சொல்றா. இவ ஒண்ணு சொல்றா, அவ ஒண்ணு சொல்றா, அரசர் கன்ஃபியூஸ் ஆகுறாரு, ரிப்பீட். இவ ஒண்ணு சொல்றா, அவ ஒண்ணு சொல்றா, அரசர் கன்ஃபியூஸ் ஆகுறாரு, ரிப்பீட். இவ ஒண்ணு சொல்றா, அவ ஒண்ணு சொல்றா, அரசர் கன்ஃபியூஸ் ஆகுறாரு, ரிப்பீட். முடியல அரசே, என்னால முடியல, இதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் அப்படின்னு சனா ஒரு கிண்ணம் ஃபுல்லா பிளட் எடுத்துட்டு வந்து அந்த வாம்பயர் ராணி முன்னாடி வைக்கிறா. கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருந்த பனிப்பெண்களும் வேலையாட்களும் அப்படியே பிளட்ட பார்த்து டெம்ட் ஆகி வாம்பயரா மாறிக்கிட்டே இருக்காங்க. ராணி மட்டும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துல இந்த பிளட்ட பார்த்தா எனக்கு என்னமோ மயக்க வர மாதிரி இருக்கு, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு எஸ்கேப் ஆக பாக்குறா. ராணிக்கு உடம்பு சரியில்லைன்னதும் நம்ம அரசர் அப்படியே டென்ஷன் ஆகி இவங்க 3 பேர் தலையையும் இப்பவே வெட்டுங்க அப்படின்னு ஆர்டர் பண்றாரு. தலையை வெட்ட போற சமயத்துல வாம்பயரா மாறின ஒரு பனிப்பெண் அரசரையே கடிக்க வரா. இதை பார்த்த உடனே அரசரை காப்பாத்துறதுக்காக அந்த பனிப்பெண்ணை வாம்பயர் ராணி அவளோட பவரை பயன்படுத்தி கொள்றா. இப்பதான் நம்ம அரசருக்கு இவதான் உண்மையான வாம்பயர்ங்கிறதே தெரிய வருது. அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாரு. அப்ப வாம்பயரா மாறின எல்லாருமே அரசரை கடிக்க வராங்க. நம்ம வாம்பயர் ராணி நடுவுல வந்து அரசரோட உயிரை காப்பாத்துறதுக்காக எல்லா வாம்பயர் கூடயுமே சண்டை போட்டு எல்லாரையுமே கொண்டுட்டு இருக்காங்க. அந்த கேப்ல ஹண்டரோட ஆளுங்க ராஜாவையும் உண்மையான ராணியும் ஒரு சேஃபான இடத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. சனாவும் பின்னாடியே போறாங்க. ஏய், எங்கடி போற? என் பிளானையும் கெடுத்து என்னையும் அரசர்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீல, உன்னைக்கு நான் கொல்லாம விட மாட்டேன்டி அப்படின்னு சனா கிட்ட வரா. சனாவும் அவளுக்கு தெரிஞ்ச மேஜிக் எல்லாம் வச்சு ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அது எதுவுமே இவகிட்ட வேலைக்கு ஆகல. அப்போ ஷான் வந்து ஒரே ஒரு மேஜிக் தான் பண்றான். ஆனா அந்த மேஜிக்கு இந்த வாம்பயர் ராணி பறந்து போய் தூரத்துல விழுறாங்க. கடுப்பாக்கி அந்த வாம்பயர் ராணி எழுந்திருக்கிறா. பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற கங்காவை பாரு அப்படிங்கிற மாதிரி முழுசா வாம்பயரா மாதிரி ராணி நிக்கிறாங்க. அப்படியே கண்ணெல்லாம் ரெட் ஆகி பயங்கரமான நகத்தோட அட்டாக் பண்ண வராங்க. ஷான், இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு வழிதான், அதுதான் என்னோட சில்வர் ஹேர்பின். அதை எடு, இன்னைக்கு இவ்வளவு நானும் நான் பாக்குறேன் அப்படின்னு சனா சொல்றா. ஆனா மாஸ்டர், அது என்கிட்ட இருந்தா பத்திரமா இருக்காது, உங்ககிட்ட இருந்தா தான் பத்திரமா இருக்கும்னு நீங்க தானே அதை வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு ஷான் சொல்றான். அட பாவி, இன்னைக்கு நம்ம கதை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கிருந்து ஓடுறாங்க. அப்ப நம்ம வாம்பயர் ராணியும் அவங்கள துரத்தி அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம்ல ஹண்டர் அவரோட டீமோட வந்து எல்லா வாம்பயர் மேரையும் சில்வர் அம்பு விடுறாரு. ஆனா அந்த அம்பு கூட இந்த வாம்பயர் ராணியை ஒண்ணுமே செய்யல. அதை எடுத்து போட்டுட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹண்டர் சனாக்கும் ஷானுக்கும் ஒரு சில்வர் கத்தியை சேஃப்டிக்காக வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறாரு. ஹண்டருக்கும் வாம்பயர் ராணிக்கும் செம்ம ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு. சில்வர் ஸ்வாட வச்சு அந்த ராணியை காலி பண்ண போற அந்த மினிட்ல ஒரு கை வந்து அந்த ஸ்வாட பிடிக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம யாழாங்க. அக்காவை காப்பாத்தி ஹண்டர் அடிச்சு பறக்க விடுறாரு. போதுங்கா, இனிமே நீங்க இருக்கிறது உனக்கு சேஃப் இல்ல, உடனே கூட கிளம்பி வா அப்படின்னு கூப்பிடுறான். என்னால வர முடியாது யாழாங் அப்படின்னு யாழாங்க அடிக்கிறாங்க. நீங்க இருந்தா செத்துருவக்கா அப்படின்னு அவன் எவ்வளவு சொல்றான். நான் செத்தாலும் என் அரசரை பாத்துக்கிட்டே அவர் பக்கத்துலயே தான் சாவேன் அப்படின்னு அரசர் இருக்கிற இடத்துக்கு பறந்து போறாங்க. ஏன் அரசே, ஏன் என்ன பார்த்து இப்ப பயப்படுறீங்க? நான் தான் உங்க ராணி. எனது நீ என்னோட ராணியா? இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அரசர் கேக்குறாரு. எனக்கு ஒண்ணு வேணும் அரசே, நான் எப்பவுமே உங்க கூடவே இருக்கணும்னு தான் விருப்பப்படுறேன். இருக்கலாமா? இங்க இருந்து முதல்ல வெளியே போ
அப்படின்னு அரசர் சொல்றாரு. அப்போ வேம்பயர் ராணியோட ஸ்கின் எல்லாம் கிழிஞ்சு அவங்களோட ஃபேஸ் பார்க்கவே பயங்கரமா மாறுது. அரசே, இதுதான் என்னோட உண்மையான முகம். நான் உங்க உண்மையான ராணியோட அழகா இல்லாம இருக்கலாம், ஆனா ஒவ்வொரு தடவையும் அவளோட ஃபேஸ் எடுத்து எனக்கு வைக்கும் போது என்னோட ஸ்கின் எல்லாம் கிழிற பெயின் இருக்கே, அது என்னால தாங்கவே முடியாது. இப்படி ஸ்கின்னை நான் மாத்திக்கிட்டே இருக்கிறதுனால என்னோட வேம்பயர் பவர் எல்லாம் அப்படியே குறைஞ்சிடுச்சு. பல வழிகளை நான் அனுபவிச்சாலும் உங்க கூட இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த எல்லா வழிகளையும் நான் பொறுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. அரசே, அவ போட டிராமாலாம் நம்பாதீங்க, இந்தாங்க சில்வர் கத்தி, இதை வச்சு அவளை முதல்ல கொல்லுங்க அப்படின்னு உண்மையான ராணி சொல்றாங்க. கொல்ற மாதிரி வந்துட்டு கொல்லாம அந்த கத்தியை கீழே போட்டுட்டு அரசரும் அப்படியே அழுறாரு. தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு அரசர் சொல்றாரு. அரசே, எனக்கு முடிவா ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, நீங்க என்ன லவ் பண்ணீங்களா இல்ல அவளோட இந்த ஃபேஸ லவ் பண்ணீங்களா அப்படின்னு வேம்பயர் ராணி கேக்குறாங்க. அரசர் உன்னை லவ் பண்ணவே இல்ல, நீ என்னோட ஃபேஸ வச்சுக்கிட்டு என்ன மாதிரி இருந்ததாலதான் உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டாரு அப்படின்னு உண்மையான ராணி பதில் சொல்றா. அரசரால வேம்பயரோட லவ் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்ப இவருக்கு சப்போர்ட் பண்ணானா இவ இங்க இருந்து போகவே மாட்டா. அதனால இந்த வேம்பயரோட உயிருக்கு தான் ஆபத்து அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு நான் இவளோட ஃபேஸ் தான் லவ் பண்ணேன், ஒன்ன லவ் பண்ணல, நீ உடனே இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு நீங்க என்ன கத்தியாலே குத்தி கொண்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தி எடுத்து அவங்களே குத்தி செத்து போறாங்க. அவங்க போன பிறகு அரசருக்காக அவங்க செஞ்சு வச்ச கிஃப்ட் மட்டும் கீழே கிடக்கு. அதை எடுத்து பார்த்துட்டு அரசர் அழுதுட்டு இருக்காரு. அக்கா செத்து போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே யாலாங் அரசர் கொள்றதுக்காக அங்க வரான். அப்போ நம்ம ஷான் யாலாங் ரூம்குள்ள வர முடியாத அளவுக்கு ஒரு இன்விசிபிளான லாக்க உருவாக்கி வச்சிருக்கான். என்னைய தடுக்க பாக்குற அப்படின்னு யாலாங்கும் ஷானுக்கு ஒரு பெரிய ஃபைட் நடக்குது. ஆல்ரெடி நம்ம ஹண்டர் விட சில்வர் ஸ்வாடால யாலாங்க குத்தி இருப்பாரு. அதனால யாலாங் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆகிட்டு இருக்கான். அப்ப நடுவுல சனா வந்து சண்டையை ஸ்டாப் பண்றாங்க. சனா, நீங்க நகருங்க, நான் எனக்கு யாலாங்க கொன்னே ஆகணும் அப்படின்னு ஹண்டர் சொல்றாரு. நிறுத்துங்க, யாலாங் என் உயிரை ஒரு தடவை காப்பாத்திருக்கான், அதனால இப்ப அவன் உயிரை நான் காப்பாத்த போறேன் அப்படின்னு எஸ்கேப் கார்டு எடுத்து ஸ்வைப் பண்ணி யாலாங்க சனாவும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஒரு மாட்டு தொழுவத்துல வந்து இறங்குறாங்க. என்ன இடம் இது, ரொம்ப கேவலமா இருக்கு. இப்போதைக்கு உனக்கு சன்லைட் வராத இடம்னா அது இது மட்டும்தான். இதுதான் உனக்கு சேஃபான பிளேஸ். யாலாங், உனக்கு இன்னும் என்ன கொல்லணுங்கிற ஐடியா இருக்கா என்ன? என்னோட அக்கா தான் உன்னை கொல்லணும்னு நினைச்சா இப்போ அவளே இல்ல, இதுக்கு மேல உன்னை கொல்றதுனால என்ன பிரயோஜனம்? சாரி யாலாங், நான் மட்டும் ஹண்டர் கிட்ட வேம்பயரை கொல்ற டெக்னிக்க சொல்லாம இருந்திருந்தேன்னா உங்க அக்கா என்ன உயிரோட இருந்திருப்பாங்க. இல்ல சனா, அவளோட ஸ்கின் அவ மாத்திக்கிட்டே இருந்ததுனால அவ ரொம்ப வீக் ஆயிட்டா. அது மட்டும் இல்லாம அவ அந்த அரசரை காதலிச்சதே ரொம்ப பெரிய தப்பு. நீ நடுவுல வராம இருந்திருந்தாலும் ஒரு நாள் அவளோட காதலே அவளை கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது அப்படின்னு சனாவே பாத்துட்டு இருக்கான். அதுக்கே இப்ப என்ன பாத்துட்டு இருக்க, நான் போறேன் அப்படின்னு இவ கிளம்புறா. ஆனா இவனை பார்த்தா வேற பாவமா இருக்கே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு கிண்ணம் ஃபுல்லா பிளட் எடுத்துட்டு வந்து அவனுக்கு குடுக்குறா. நல்ல வேளை சாப்பாடு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளட் எடுத்து உருவாய் மட்டும் குடிச்சு பார்த்துட்டு அது அப்படியே துப்புறான். இது என்ன பிளட் சனா? இது மாட்டோட பிளட். என்னது, மாட்டோட பிளட்டா? நான் எவ்வளவு பெரிய வேம்பயர் குடும்பத்தை சேர்ந்தவன் தெரியுமா? நாங்கெல்லாம் மனுஷங்களோட பிளட்ட மட்டும் தான் குடிப்போம், என்ன போய் மாட்டோட பிளட்ட குடிக்க சொல்ற அப்படின்னு திட்டிட்டு இருக்கான். என்ன நீ உனக்காக பாவம் பார்த்து பிளட்ட கொண்டு வந்தா ஓவரா பண்ற? இப்ப வரைக்கும் அந்த மாட்டோட கால ரத்தம் வந்துட்டு இருக்கு தெரியுமா? சரி இங்கே இரு, நான் இப்ப உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு கிண்ணம் ஃபுல்லா பிளட் கொண்டு வரா. இது என்ன மிருகத்தோட பிளட் அப்படின்னு கேட்டு அதை குடிச்சு பார்த்தா அது ஒரு மனுஷனோட பிளட். என்ன கொஞ்சம் தான் இருக்கு, எனக்கு இன்னும் வேணும், கொண்டு வா அப்படின்னு சொல்றான். இருக்கிற பிளட் எல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டு என்ன சாவ சொல்றியா அப்படின்னு சனா கேக்குறா. சனா, இது உன்னோட பிளட்டா? ஆமா, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் நான் கொஞ்சமா கொடுத்தேன் அப்படின்னு சனா சொல்றா. நீ எப்ப பார்த்தாலும் நான் உன் டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பேன்னு தானே சொல்லுவ, நான் செத்து போனா பரவாயில்லன்னு விட்டுட்டு போக வேண்டியதானே, நீ ஏன் உன் பிளட்டை கொடுத்து என்ன காப்பாத்துற அப்படின்னு கேட்டுட்டு அவ கையில இருக்கிற காயத்தை அவனோட பவரை வச்சு உடனே கியூர் பண்றான். பண்ண பிறகு இவனோட உடம்பு இன்னும் மோசமாகுது. என்ன யாலாங், எனக்கு இருக்கிறது சின்ன காயம், இப்போ நீ இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சனா கேக்குறா. யாலாங், ஆல்ரெடி நீ என் உயிரை காப்பாத்திருக்க, இதுக்கப்புறம் நம்ம 700 வருஷம் கழிச்சு வேற மீட் பண்ண போறோம், அதனால இதுக்கு முடிவே கிடையாது. ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம், வேம்பயருக்கெல்லாம் நாக்குல டேஸ்ட் பட்ஸே இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், உனக்கு எப்படி மாட்டோட பிளட்டுக்கும் மனுஷனோட பிளட்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுது? எங்களுக்கு டேஸ்ட் பட்ஸே இருக்காதுங்கிறதுலாம் உண்மைதான், ஆனா நாங்க உயிர் வாழ்றதுக்காக சாப்பிடுற சாப்பாட்டை எங்களால பிரிச்சு உணர முடியும் அப்படின்னு யாலாங் சொல்றான். இவன் மேல சனா இவ்வளவு கேர் எடுத்துக்கிறத நினைச்சு இப்ப யாலாங் சனாவை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். சனா, நான் உன்னை என்னோட மனப்பெண்ணா தேர்ந்தெடுக்கிறேன், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யாலாங் சொல்றான். அதை சொல்லிட்டு இதை கேட்கும் போதே உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு ரொம்ப பெருமையா வேற சனாவை பாக்குறான். உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, இல்ல அடிப்பட்டதுல எதுவும் உன்னோட பிரெயின் கொலாப்ஸ் ஆயிடுச்சா? இப்படி டார்ச்சர் பண்ணாதன்னு தான் அன்னைக்கு சொன்னேன், திருப்பியும் நீ முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற, உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு கத்திட்டு இருக்கா. இப்ப ஏன் கத்துற, நீ உயிரை காப்பாத்திருக்க, அதுக்கு நன்றி கடனா நான் உனக்கு இதை பண்ணலாம்னு நினைச்சேன், அதுக்கு போய் இப்படி ஓவரா பண்ற, இதுதான் நன்றி கடனா? ஆமா, உனக்கு தான் மனுஷங்களே பிடிக்காதே, அப்புறம் ஏன் இப்படி பேசுற? ஆனா ஒண்ணு, நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் நானே உன்னை கொன்னுடுவேன். ஓ, நீ என்ன கொன்னுடுவியா? கொன்னுடு, இப்பவே கொன்னுடு. நீ மட்டும் என்ன கொல்லல, இதுக்கப்புறம் நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அங்கேயும் வந்து உன்னை இதே மாதிரிதான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு யாலாங் சொல்றான். கடுப்பாக்கி நம்ம சனா அங்கிருந்து வெளியே போறா. ஜூ, நீ அக்காவை ஏமாத்தி அவ சாவுக்கும் காரணமாயிட்டில, உன்னை பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு யாலாங் சொல்றான். இப்போதான் நமக்கு இந்த நாட்டோட அரசர் பேரு ஜூங்கிறத மென்ஷன் பண்றாங்க. இங்க அரண்மனையில ராணி எல்லா வேம்பயரையுமே வெயில்ல வச்சு எரிச்சு கொள்றாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, இனிமே இங்க வேம்பயரே கிடையாது. இப்போ வரைக்கும்
வரைக்கும் நாங்க 210 வேம்பையரை கொண்டு இருக்கோம். இவங்க தான் இப்ப மிஞ்சி இருக்கிற பணிப்பெண்கள். இவங்க எல்லாம் சாதாரண மனுஷங்க தான் அப்படின்னு சோல்ஜர் சொல்றாரு. அரசே, இவங்க மனுஷங்களா இருக்கலாம், ஆனா இவங்க அந்த வேம்பையருக்கு ஹெல்ப் பண்றவங்களா இருந்தா என்ன பண்றது? அதனால உடனே இவங்களையும் கொண்டுருங்க அப்படின்னு சொல்றா. நம்ம அரசருக்கு வேம்பையர் ராணி இறந்து போன சோகத்துல இருந்தே வெளியே வர முடியல. அவங்க கொடுத்த கிஃப்டே வச்சு பாத்துட்டு இருக்காரு. உண்மையான ராணி சொல்றது பத்தியும் பெருசா எதுவும் யோசிக்காம அவங்க சொல்றதை அப்படியே பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் பண்றாரு. இப்ப சாதாரண மனுஷங்களையும் கொல்றாங்க. அவங்க வேம்பையரா இருந்தாலும் எங்க கிட்ட நல்லா தான் நடந்துக்கிட்டாங்க. ஆனா நீ நாங்க எவ்வளவு சொல்லி எங்களை கேட்காம கொல்றீல்ல, இப்படி கருணையே இல்லாம நடந்துக்கிறியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? நீல ஒரு மனுஷியா அப்படின்னு அமைச்சர் கேக்குறாரு. அவரை முதல்ல கொல்லுங்க அப்படின்னு ராணி சொல்றாங்க. பணிப்பெண்கள் வேலையாட்கள் மட்டும் இல்லாம ஹண்டர் படையில இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸையுமே கொல்ல சொல்லி ராணி ஆர்டர் பண்றாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாம நம்ம ஹண்டரோட படையோட யாழாங் இருக்கிற இடத்தை தேடி கண்டுபிடிச்சு அவனை கொல்றதுக்காக இங்க வந்திருக்காரு. உள்ள வந்த உடனேயே யாழாங் அவங்களுக்கு எல்லாரையுமே அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்கான். யாழாங் இப்ப உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். இதுதான் நமக்கு சரியான சான்ஸ். இப்பவே சிறுவர் அம்புகளால அவனை கொல்லலாம் அப்படின்னு எய்ம் பண்றாங்க. அப்போ சனா அங்க வந்து மேஜிக்கை பயன்படுத்தி ஹண்டர் கிட்ட இருக்கிற எல்லா ஆயுதங்களையுமே மறைய வைக்கிறா. எதுக்கு சனா நீ இப்போ இங்க வந்த? இவங்க கூட எல்லாம் சண்டை போடுறதுக்கு என்னோட பவரே ரொம்ப அதிகம், உன்னோட உதவியெல்லாம் எனக்கு தேவையே இல்ல அப்படின்னு யாழாங் சொல்றான். சரிப்பா, நீதான் இந்த உலகத்திலேயே பவர்ஃபுல்லான ஆளு, ஓகேவா? ஆனா இப்ப வெளியே வெயில் அடிக்குது, அதனால கொஞ்ச நேரம் மட்டும் உள்ள அமைதியா உட்காரு அப்படின்னு சனா சொல்றா. சனா, நீங்களும் சரி நானும் சரி நம்ம மனுஷங்க தானே, நீங்க இந்த வேம்பையருக்கு போய் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஹண்டர் கேக்குறாரு. அப்போ ஹண்டரை நோக்கி வேகமா ஒரு அம்பு வருது. அதை நம்ம ஷாண்ட் எடுத்து ஹண்டரை காப்பாத்துறாரு. ஏன்டா எங்க மேல அம்பு விடுறீங்க அப்படின்னு கேட்டா, இது ராஜாவோட ஆர்டர், உங்க எல்லாரையும் கொல்ல சொல்லிதான் ராஜா எங்களை அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் இவங்க அட்டாக் பண்ண வராங்க. அப்போ நெருப்பு உருவாக்கி ஷான் அவங்களை தடுத்து அந்த இடத்துல இருந்து எல்லாருமே எஸ்கேப் ஆகுறாங்க. இப்போ ஒரு காட்டுக்கு நடுவுல ஒழிஞ்சிருக்காங்க. யாராவது நம்மள ஃபாலோ பண்ணி வராங்களான்னு ஹண்டர் பாத்துட்டு இருக்காரு. யாருமே வரலங்கிறத கன்ஃபார்ம் பண்ண பிறகு, சரி ஷான், நீங்க 2 பேரும் இங்க இருந்து கிளம்புங்க, ஏதாவது ஒரு சேஃபான பிளேஸ்க்கு போங்க அப்படின்னு ஹண்டர் சொல்றாரு. என்னது 2 பேரா? நாங்க 3 பேர்ல இருக்கோம் அப்படின்னு சனா சொல்றா. இல்ல சனா, நாங்க இன்னைக்கு இவனை கொன்னே தீருவோம், அதனால நீங்க 2 பேர் மட்டும் இங்க இருந்து கிளம்புங்க. ஹண்டர், நீங்க எனக்கு 2 முறை வாக்கு கொடுத்திருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? நான் வாக்கு கொடுத்தனா? எப்ப வாக்கு கொடுத்தேன்? ஆமா, பேலஸ்ல 2 முறை உங்களோட உயிரை காப்பாத்தினது நான் தான், அதனால நீங்க எனக்காக யாழாங்க கொல்லக்கூடாது, ஓகேவா அப்படின்னு சனா கேக்குறா. இவ்வளவு நாளா ஷான் தான் அவரை காப்பாத்திருக்காருன்னு நினைச்சு அவருக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு வாக்கு கொடுத்திருப்பாரு. இப்போ அது சனாதான் தெரிஞ்ச உடனேயே, ஓகே சனா, உங்களுக்காக இந்த ஜென்மத்துல நான் இவனை கொல்ல மாட்டேன், ஆனா நான் இதுக்கு பிறகு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இவனை கொல்றதுதான் என்னோட லட்சியமா இருக்கும். எல்லா சமயத்திலயும் உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது யாழாங் அப்படின்னு சொல்லிட்டு ஹண்டர் அவரோட டீமோட அங்க இருந்து கிளம்புறாரு. இங்க சனா ஒரு பிளாக் கலர் போர்வையை போத்தி தான் யாழாங் இவ்வளவு நேரமா வச்சிருப்பாங்க. இதுவும் ரொம்ப நேரத்துக்கு சரியா வராது, அதனால நம்ம யாழாங்காக வேறோட இடம் தான் பாக்கணும் அப்படின்னு சனா சொல்றா. என்னோட பேலஸ்க்கு போகலான்னு யாழாங் சொல்றான். சனாவும் ஷானும் யாழாங் அழைச்சிட்டு வந்து அவனோட பேலஸ்ல உட்கார வைக்கிறாங்க. அப்ப சனாவோட மொபைல் போன் கீழே விழுது. அதை பார்த்துட்டு, அன்னைக்கு ஏதோ என்னோட சோலை கேப்சர் பண்ண போறேன்னு மிரட்டிட்டு இருந்தியே, அதுதானே இது? எப்பவுமே இந்த மந்திர பெட்டியை உன் கூடவே வச்சிருப்பியா அப்படின்னு யாழாங் கேக்குறான். என்னது மந்திர பெட்டியா? இது மந்திர பெட்டிலாம் ஒண்ணும் கிடையாது, இதுக்கு பேரு மொபைல் போன். அன்னைக்கு நீ பார்த்தது உன்னோட போட்டோ அப்படின்னு திரும்பவும் யாழாங் கூட செல்ஃபி எடுக்கிறாங்க. எனக்கு தான் சோலே கிடையாதே, அதனால இந்த சோல் கேப்சர் பண்ணி சாம்பலாக்குற மேஜிக் எல்லாம் என்கிட்ட உன்னால பண்ண முடியாது அப்படின்னு யாழாங் சொல்றான். ஐயோ, உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? நான் ஒன்னும் சோலை கேப்சர் பண்ணல, உன்ன போட்டோ எடுத்தேன். போட்டோனா இப்ப நம்மள ஒரு ஆர்டிஸ்ட் அப்படியே வரைகிற மாதிரி. உனக்கு இப்பயாவது இது புரியுதா? ஓ, வரைகிற மாதிரியா அப்படின்னு யாழாங் அதை வாங்கி பாக்குறான். இது ரொம்ப நல்லா இருக்கே சனா, எனக்கும் இது மாதிரி ஒண்ணு வேணும், இது எங்க கிடைக்கும்? என்னது எங்க கிடைக்குமா? நீயும் இது மாதிரி ஒண்ணு வாங்கணும்னா நீ 3000 வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சனா சொல்றா. என்னது 3000 வருஷமா அப்படின்னு ஷானும் யாழாங்கும் பாக்குறாங்க. நீ டைம் டிராவல் பண்ணி ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கியா அப்படின்னு யாழாங் கேக்குறான். ஆமா, நான் இங்க என்னோட மிஷனுக்காக வந்தேன், மிஷன் முடிஞ்சு போச்சு, அதனால நான் என் வீட்டுக்கு திரும்ப போறேன் அப்படின்னு சனா சொல்றா. என்னது போக போறியா? சனா, நீ என்னை விட்டுட்டு போகவே கூடாது, நீ எப்பவுமே ஏன் கூட தான் இருக்கணும், நீ என்னோட மனப்பெண்ணா இருப்பேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணில அப்படின்னு யாழாங் சொல்றான். நான் எப்படா ப்ராமிஸ் பண்ண அப்படின்னு சனா அங்க இருந்து வெளியே போயிட்டா. அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே யாழாங்கும் போக பாக்குறான். அப்போ டக்குன்னு ஷான் அங்க வந்து அந்த வழியை பிளாக் பண்றான். நீ யாருடா, என்ன ஏன் தடுக்கிற, ஏன் என் வழியை பிளாக் பண்ண? இங்க பாரு யாழாங், இப்ப வெளியே வெயில் அடிக்குது, நான் தடுக்கலனாலும் உன்னால வெளியே போயிருக்க முடியாது, உடம்ப பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஷான் அங்க இருந்து வெளியே போறான். 700 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம திரும்பவும் மீட் பண்ணுவோம்னு சனா சொன்னது உனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஓகே சனா, நான் உனக்காக 700 வருஷம் வெயிட் பண்றேன், நம்ம திரும்பியும் மீட் பண்றப்போ உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு யாழாங் சொல்றான். இதோட இந்த பார்ட் முடியுது. ரிமைனிங் ஸ்டோரியை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். அடுத்ததா என்ன நடந்ததுங்கறத தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இந்த கதையை சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.